கீழே முன் செல்ல போகிறார். ஜெய கிறிஸ்துவே உங்களை நடத்த போகிறார். அவர் நடத்துகிறவர், அவர் நடத்துகிறவர், சேனைகளின் கர்த்தர். அவர் இரக்கமுள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாத ஒரு தகப்பன். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவர். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி இன்றைக்கு நாம் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை எல்லாவற்றிலும் என் தேவன் மகிமைப்படுவார். இந்த இடத்துக்குள்ள தேவன் பல நாட்கள் இந்த இடத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம். பல தரிசனங்களில் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம். பல விதத்தில் கர்த்தர் இந்த இடத்துல இடைப்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் நன்மையானதை தருவார். என் தேவன் கிருபைகளை விளங்க பண்ணுவார். என் தேவன் தம்முடைய தயவை, நம்முடைய தய உள்ள சித்தத்தை நமக்கு நடத்தி கொடுக்க போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. பாடுவோம். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. இன்னொரு முறை. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. ஓ நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் ஆராதனைக்காக, இந்த ஜனவரி மாதத்தின் முதல் ஆராதனை, இந்த வருடத்தின் முதல் ஆராதனை, இந்த ஸ்தலத்தில் முதல் ஆராதனை, ஆண்டவரே அந்த முதற்கனியின் நன்மைகளை எல்லாம் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் தேவன் தந்தருளுவீராக. முதற்கனியின் ஆசீர்வாதங்களை எல்லாம் என் கர்த்தர் இந்த இடத்துல, இந்த ஆலயத்தில் வந்து நிற்பவர்களுக்கு கர்த்தர் தந்தருளுவீராக. ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் ஒரு தேவ இரக்கமும் ஒரு தேவ தயவும் ஒரு தேவ வல்லமையும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும்னு சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் ஆராதனையின் நிறைவு வரைக்கும் தொடர்ந்து திருவிருந்து
ஆராதனையிலும் கர்த்தர் தாமே உம்முடைய மகிமையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளும் உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ளும் எங்களை தாழ்த்தி தருகிறோம். என் கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டுவோம். ஒரு நின்ற வண்ணமாக ஒரு ஸ்தோத்திர பாடலை நாம் பாடப்போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்தோத்திர பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கன். சரி, போகட்டும். சரி, நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாட்டு டிஸ்பிளேல வருதா? ஸ்தோத்திரம். சரி, அவர்கிட்ட கொடு, டென்சிட்ட கொடு. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீரங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீரங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். நின்னோதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னோதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவோமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவோமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் கொடுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பரனே. ஆமே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆஹா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. செல்லுற சென்னை அந்த லைனுக்கு வந்துருங்க, இந்த லைனில் வந்துருங்க. பின்னாடி யாராவது பெண்கள் வந்தாங்கன்னா அந்த லைனில் அப்படி ஃபுல்லாக உட்கார சொல்லு. நீங்கள் அப்படி வாங்க, அப்படி முன் லைனில் உட்காருங்க. அந்த பிரதர் நீங்களும் அப்படி முன்னாடியே லைனில் உட்காருங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உண்மையில தானா? கொஞ்சம் வருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது எல்லாரும் முகத்தை பார்த்தாலும். இன்னும் நல்லா சிரிச்ச முகத்தில் சொல்லுங்களேன், சந்தோஷம் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை கொஞ்சம் சின்ன இடமா இருக்குன்னு சொல்லி யாராவது ஃபீல் பண்றீங்களோ? எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? உண்மையே சொல்லுங்க. அக்கா கை தூக்கு, நல்லா கை தூக்குங்க. சின்ன இடமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா? நான் காலையில ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா கர்த்தர் சொன்னாரு நான் ரொம்ப பெரியவர் அப்படின்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் வந்து ஒரு விசாலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நெருக்கம் ஒடுக்கத்தை நீங்க இதிலும் பெரிதானவைகளை பார்க்க போறீங்க. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, நீங்க இதிலும் பெரிதானவைகளை. சர்ச்சில் மட்டும் இல்ல, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஆலயத்துல மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்துல 2023 நீங்க எதெல்லாம் பெரிதானவைகளா பார்த்தீங்களோ அதை விட பெரிது நீங்க 2024 நீங்க பார்க்க போறீங்க. அந்த தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டே இருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்குது. அதனால தேவன் வந்து உங்களுக்கு நல்லவரா இருப்பார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவரா இருப்பார். அவர் எவ்விடத்திலும் இருந்து தீயோரையும் நல்லோரையும் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்காக நன்மை செய்யும்படியா பூமி எங்க உலாவி கொண்டே இருக்கு. இந்த இடத்துல கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்குது. நல்ல தேவன் வந்து உங்களுக்கு நன்மை செய்வார். நம்ம இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்ம ஒரு பில்டிங் சின்ன ஒரு அப்கிரேட்ல தான் நம்ம வந்திருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் வந்து ஒருத்தர் ரொம்ப ஆராதித்தவர் திடீர்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் ஒரு தவற சீட்டுங்க, தகர கொட்டை அப்படின்னு சொல்லி எங்க காதுபடவே கேட்டுட்டாரு. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓஹோ, நம்மகிட்ட வந்து ஆராதித்து ஜெபிச்சு நன்மைகளெல்லாம் பெற்றவங்க அவங்க வெளியில போய் இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த ஃபீல் பண்ண மறுவாரமே நம்ம காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு கட்டடத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அதனால அந்த இடத்துலையும் கர்த்தர் நமக்கு நல்லவரா இருந்து நடத்தினார். அதனால இனியும் நடத்துவார், உங்களை நடத்துவார். அதனால நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயான்னு சொல்லி நம்ம இந்த பாடலை நம்ம உற்சாகமா நம்ம பாட போகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி டென்சி மேலவா ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம் தேவ சமூகத்திலே. அதனால எல்லாரும் உற்சாகமா இன்னொரு முறை கூட நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். எல்லாம் நல்ல கரங்களை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். சேர்ந்து பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆமென். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரம் தட்டி பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. பாடுவோம். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆமென். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி பாடுவோம். இதுவரை நடத்தி
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆரம்பம் அற்பமானாலும் ஆமென் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. கரம் தட்டி பாடுவோம். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க ஆமென். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க உறவுகள் சீர் பொருந்த. குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. குடும்ப சமாதானம் நான் பெற்றிட. சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை புதிய நாளுக்குள் ஆமென். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவு
எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பு, என் வறட்சி செழிப்பாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலன், புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். கொஞ்ச நேரம் இந்த புதிய ஸ்தலத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ இரக்கம், ஒரு தேவ வல்லமை அப்படியே நம்மை நிரப்ப போகிறது. அதனால எல்லாரும் இந்த நேரத்தில் கண்களை மூடி நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்க ஆராதிக்க ஆரம்பிங்க. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம், ஓ தேவ கிருபை உங்களை நிரப்ப போகிறது. இந்த நாளில் நீங்க வந்த வண்ணமாய் நீங்க போக போறதில்லை. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, நல்லவரே வல்லவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். அப்படி விசுவாசமா பாடுவோமா? எத்தனை பேர் கடந்த 2023 நான் பாடுகள் வழியா வந்தேன்னு சொல்றீங்க? ஒருத்தருக்கும் பாட இல்லையா? எல்லாருக்கும் அவங்கவுங்க விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனா கொஞ்ச காலம், அதனால கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் அதெல்லாம் உங்க வாழ்க்கையில அப்படியே அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மாற போகிறது. அதனால விசுவாசத்தோடு பாட போகிறோம். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள், கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். இன்னொரு முறை சொல்லுங்களேன், கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். ஓகோ சீர்படுத்துவார், சீரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருஷம் என்ன ஸ்திரப்படுத்த போறாருன்னு சொல்லுங்க. இந்த வருடத்துல வாக்கு தத்துவம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீங்க ஸ்திரப்பட தான் போறீங்க. எத்தனையோ நாட்கள் சிறத்தன்மை இல்லாதபடி ஒரு காற்றுல ஒரு கடல்ல அலைவு படுகிற படகு போல நீங்க அலைந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த வருடம் நீங்க ஸ்திரப்படக்கூடிய ஒரு வருடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? ஆம், இந்த வருடத்துல கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்திடுவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்திடுவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஸ்திரப்படுத்திடுவார். அதனால தேவ சமூகத்துல அப்படியே நம்ம அடுத்த வரியை நம்ம பாடுவோம். மேடுமே தடுக்கு நின்கிற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். ஒருவேளை உங்க மேன்மைகள், சில நேரங்கள்ல உங்களுடைய மேன்மைகள் மனிதர்களால தடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்க பெரிய அளவுல மேன்மையாய் வரணும்னு சொல்லி ஒரு தேவ திட்டம், சில நேரம் சத்துரு அதை இடப்பட்டு அந்த மேன்மையெல்லாம் சில நேரங்கள்ல தடுத்திருக்கலாம். ஆனா நீங்க நம்ம விசுவாசமா பாட போகிறோம். புது நன்மைகளும் மேன்மைகளும் உங்க கையில சேர போகிறது. அதனால அடுத்த வரிகளை கூட நம்ம உற்சாகமா பாடுவோம். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற
கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். வரமாட்டுக்கா வரமாட்டுக்கோ. ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே தேங்க்யூ. அடுத்தவரே உன்னை பகைத்தவர் தந்திட்டன் காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்டன் காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓகோ சீர்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்து, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராக வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓகோ சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். ஓ சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார்,
பலப்படுத்தி நிலை ஆண்டவரை நிறுத்துவார். நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி, ஆமாண்டவரே இந்த வருடம் எங்களை பலப்படுத்த போறீங்க, எங்களை நிலப்படுத்த போறீங்க, எங்களை ஸ்திரப்படுத்த போறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி, ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கரம் பிடித்து நடத்தவரே உமக்கு நன்றி அப்பா, எங்களை கைவிடாதபடி பாதுகாத்தவரே நன்றி அப்பா. ஓ மனிதர்கள் கைவிட்டாலும் எங்களை கைவிடாதவரே, எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பவரே, எனக்கு ஒரு நல்ல துணையாளராய் இருப்பவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. ரீபாலாராத சந்தலகாரபா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உலாவ போகிறார், உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் உலாவ போகிறார். ஒரு புது நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு நடத்த போகிறார். கொஞ்ச காலம் பாடம் வைக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் நிலை நிறுத்த போகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய எல்லா குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் மகிமையிலே நிறைவாக்க போகிறார். ஒரு தயவை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைக்க போகிறார். ஒரு கிருபையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைக்க போகிறார். நல்ல நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைக்க போகிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. ரிபாலாராதரா பாலாரகதரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நம்ம உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு நேரம் பாடி துதித்து நாங்கள் உண்மை ஆராதித்திருக்கிறோம். இப்பொழுது மீதமுள்ள எல்லா பகுதிகளையும் கர்த்தர் நமக்கு நடத்தி தருவார். இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஒரு புதிய ஆலயத்தில், புதிய மாதத்தில், புதிய வருடத்தில் இந்த முதல் ஆராதனை, இந்த முதல் ஆராதனையில் திருவிருந்து ஆராதனை, அநேக மகிமைகள் உண்டு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமைக்கு மேல மகிமையை கொடுக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டுவோம். மகிமைக்கு மேல மகிமை, கிருபைக்கு மேல கிருபை, தயவுக்கு மேல தயவு, இரக்கத்துக்கு மேல இரக்கம், செழிப்புக்கு மேல செழிப்பு, ஐஸ்வர்யத்துக்கு மேல ஐஸ்வர்யம், சுகத்துக்கு மேல சுகம், புது நன்மைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய பண பற்றாக்குறை எல்லாம் இந்த வருடத்துல மாறப்போகிறது. எவ்வளவு உழைத்து எங்க குடும்பத்துல பணமே நிக்க மாட்டேங்குதுப்பா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி எவ்வளவோ நாங்க உழைக்கிறோம், ஆனா எங்க வீட்டுக்குள்ள பணம் தங்க மாட்டேங்கு, ஒரு ஐஸ்வர்யம் தங்க மாட்டேங்குங்கிற அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும். இந்த வருடம் முழுவதும் நீங்க வந்து தேவ சமூகத்துல உண்மையா ஆராதிச்சு பாருங்க. இந்த வருடம் முடியும் பொழுது உங்க லெவலையே கர்த்தர் மாற்றுவார். வேற சூழ்நிலைக்குள்ள நீங்க போயிருவீங்க. உங்களை தடுத்தவர்களுக்கு முன்பதாக, உங்களை ஒடுக்கினவர்களுக்கு முன்பதாக, உங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் தலைகளை எல்லாம் நிமிர பண்ணுவார். உங்க தலைகளை எல்லாம் நிமிர பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வந்து சேர போகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் உட்காருங்க. இப்பொழுதும் எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் உட்காருங்க. இப்போ வேத பாடம் வாசிக்கப்படும். வேத பாடம் அருமையான ஊழியர் அவங்க முன்னாடி வந்து வாசிப்பாங்க. நான் சொல்ற வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 54 அதிகாரம் ஏசாயா 54 அதிகாரத்தினுடைய 10 முதல் 17 வரைக்கும் உள்ள வேத பகுதி வேத பாடகமாக இன்னைக்கு வாசிக்கப்படும். ஏசாயா பேஜ் நம்பர் 861 எடுத்துக்கொள்ளுங்க. 861, 861. ஓகே, 10ஆம் வசனம் முதல் வாசிக்கப்படும். 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவாளலே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்த நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி
உன் பல கனிகளை பளிங்குக்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களுக்கும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது இல்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியையான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்த நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுள்ளவுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கும்படியான வேத பாடம் வாசித்தாயிற்று. எல்லாரும் நாம் எழுந்து நின்று சங்கீதங்களின் பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். சங்கீதம் 142வது சங்கீதம். சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அமருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த புதிய ஆலயத்தின் மகிமையினால் நிறைந்திருக்கிற இந்த பிரசன்னத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இந்த புதிய ஆண்டில் அந்த புதிய ஆலயத்துக்கு வந்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை புதிய நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக தருவார். இதில் நம்ம பார்க்குறோம், தாவீது ராஜா கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மல்கிஸ் என்னும் சங்கீதம். அநேக நேரம் நம்ம நினைக்கலாம், இந்த ஆண்டு முழுவதும் இத்தனை நாட்களும் நான் எத்தனையோ ஜெபங்களை நான் வைத்து நான் முதல் வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தமிட்டு ஒரு நாள் நம்ம ஜெபிச்சிருப்போம், ஒரு நாள் நம்ம கெஞ்சி ஜெபிச்சிருப்போம். ஆனால் இன்னும் அதுக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் கர்த்தர் நிச்சயமாக பதில் தரக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு மகிமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், மாற்றி கொடுப்பார். லாஸ்ட் நம்ம பார்க்குற அந்த வசனத்தில், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு கர்த்தர் தயவு பண்ணுகிற ஒரு ஆண்டு. உங்களுக்கு நன்மை நடக்கும்போது யாரெல்லாம் அந்த இடத்துல நீதிமான்களா பெரிய பெரிய விஐபிலாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்ன செய்வார், கிருபை பாராட்டுவார். அது குறித்ததான ஒரு வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 25, 26. ஆமேன். போதும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கர்த்தர் சொல்லுதாரு. இவ்வளவு நாள் கர்த்தர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம், ஆனால் இது இனிமேல் என்ன செய்யாது, தாமதியாது. உங்கள் வாழ்க்கையில் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். எசேக்கியேல் 12:26 நம்ம பார்க்கிறோம், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று அவர்களோட சொல்லி என்றார். உங்களோட கர்த்தர் பேச சொன்ன வார்த்தை. இவ்வளவு நாள் என் பிள்ளைகள் எத்தனையோ காரியங்களுக்கு, ஐயா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் திருமணம் நடக்கலையே, இன்னும் கற்பத்தின் கனி கிடைக்கலையே, ஒரு சொந்த வீடு இல்லையே, என் பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நான் அநேக காரியங்கள் நான் பின்தங்கி இருக்கேனே, என்னோட வயசில் கம்மியானவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு, என்னோட வயசில் கம்மியாக இருக்கவங்களுக்கு நல்ல
கற்பத்தின் கனி கிடச்சிட்டு. என்னோட வயசில் கம்மியாக இருக்கவங்க எத்தனையோ சொந்த வீடை வாங்கி பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள தொழிலில் இருக்காங்க. என்னுடைய கம்மியாக இருந்தவங்க ஊழிய காரியங்களில் முன்னேறி போகிறாங்க. இந்த நாள் நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த புதிய ஆண்டில் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தாமதியாதபடி நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில் பெரிய நன்மையை செய்வார். அதில் ஒரு சின்ன ஒரு கதை உண்டு, எல்லாத்துக்கும் தெரிந்த கதை. சிறு வயதிலிருந்தே நமக்கு பிடிச்சமான ஒரு கதை. சண்டே கிளாஸ்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கைக்கு அது நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும். என்ன அப்படின்னா, சின்ன வயதில் நமக்கு வந்து வேத பாடம் ஸ்கூல் நடத்துவாங்க. அதில் ஒரு வசனம் கூட நமக்கு மனப்பாடம் பண்ணதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். கிறிஸ்மஸ் வந்தால் ஒரு சந்தோஷம், ஆனாலும் கிறிஸ்மஸில் வசனம் சொல்லுவாங்களேன்னு ஒரு கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு இங்கிலீஷு சிலவங்களுக்கு பிடிக்காது, மேக்ஸ் பிடிக்காது, சிலவங்களுக்கு சயின்ஸு, சிலவங்களுக்கு சோசியல் பிடிக்காது. அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தான் என்ன செய்வோம், நம்ம கடந்து போயிட்டுருப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமான ஒரு கதை உண்டு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. அது இன்றைக்கி கர்த்தர் என் காலையில் எனக்கு ஞாபகப்படுத்தலை. இந்த கதையை நீ என்ன செய்யணும், ஆரம்பம் அற்பம்தான், ஆனால் முடிவு உங்களுக்கு தான். அது ஜெயமாக சம்பூர்ணமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த டீச்சர் சொல்லுவாங்க, சிறு வயதில் ஐயோ எனக்கு படிக்க தெரியல மிஸ், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இரு, அதை விட்டுறாத, தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டே இரு, நிச்சயமாக நீ ஒரு நாள் என்ன செய்வ, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவ, நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கையில் வெற்றியை தருவார். அப்போ ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு ஆமையும் முயலும் இருந்துச்சு. அப்போ அந்த ஆமையும் முயலுக்கும் என்ன செஞ்சாங்களாம், போட்டி வச்சாங்களாம். அப்போ இந்த முயல் கூட போட்டி போட வேறு எதுவுமே வரலையாமா. முயல் என்ன செய்யும், ஸ்பீடாக ஓடிடும். அப்போ ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது அந்த ஆமை சொன்னிச்சா, நானும் என்ன செய்தேன், இதில் கலந்துக்கிடுதேன் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஆமையும் முயலுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சோன்னே என்ன செஞ்சுருக்குது, முயல் ஸ்பீடாக ஓடிட்டு. ஆனால் ஆமை என்ன செய்யுது, மெல்ல நடந்து போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்லுதாங்க, உன்னையாலலாம் ஜெயிக்க முடியுமா, நீ எதுக்கு இந்த போட்டியில் கலந்து கொண்ட அப்படின்னு. இல்லை, நான் நம்பிக்கையாக இருக்கேன், நான் கண்டிப்பாக நான் என்ன செஞ்சிருவேன், ஜெயிச்சிருவேன். அப்போ அங்கே தள்ளி போய் முயல் இப்படி திரும்பி பார்க்காம ஆமையை பார்க்கவே இல்லையா, காணவே இல்லையாமா. அது எங்கே வரும், நம்ம அதுக்குள்ளே என்ன செஞ்சிடலாம், ஒரு மரத்தடியில் ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி தூக்கத்தை தூக்கி எந்திரிக்கும் போது ஆமை என்ன செஞ்சுட்டாங்க, ஃபஸ்ட்டு போய்ட்டு. அதேமாதிரி இந்த நாட்களில் அநேக காரியங்கள் மற்றவங்க சொல்லுவாங்க, இவ்வளவுதான் உங்களால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆமையை போல் நம்ம கர்த்தர் மேல் நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஆண்டில் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக, என் வாழ்க்கையில் இன்னும் திருமணம் ஆகலப்பா, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, ஒரு சுகம் இல்லை, பலன் இல்லை, நீங்கள் வந்திருக்கலாம். நிச்சயமாக இந்த ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், அநேகர் உங்களை அற்பமாய் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், அவருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. இனி சீக்கிரமாய் கர்த்தர் இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், அநேக நன்மைகளை செய்து கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். லாஸ்ட் வசனம் சொன்னப்பட்டது போல, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அநேகர் உங்கள்கிட்ட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் நினைச்சுவார். உங்களுடைய கணவன் மத்தியில், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய தொழில் காரியங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், கர்த்தர் நல்லவர். அதில் ஒரு முயல் ஆமை கதை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். அதனால் நான் நிறைய பொன்மொழி பார்க்குறதுனால பொன்மொழியே சொல்கிறேன். ஆட்டோ பொன்மொழி. ஒரு ஆட்டோவில் எழுதி போட்டிருந்துச்சு, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது அப்படின்னு போட்டிருந்துச்சு. புரிஞ்சுதான் உங்களுக்கு? முயலும் ஜெயிச்சிரும், ஆமையும் ஜெயிச்சிரும், முயலாமை என்ன ஆகுதான், வெல்லாது அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதனால் கர்த்தர் உங்களை நல்ல முயற்சி பண்ணக்கூடிய, முயலக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். நல்ல பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கதவு பல தடவை திறக்கும், பல தடவை அடைக்கும். உங்களுடைய அட்டென்ஷன் அங்கே போகாதபடி நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் கர்த்தர் நல்லவர். அப்போது புதிதாக வர்றவங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற இருக்கைகளை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். மீண்டும் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். சீக்கிரத்தில் அந்த படிக்கட்டில், அந்த ஸ்டேர் கேஸில் ஒரு பைப்பு வச்சுருவோம். அதனால் நீங்கள் மேலே ஏறி வருவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் சீக்கிரத்தில் அந்த வேலை நடக்கணும். அது மாத்திரமல்ல, பாத்ரூம் மேலே இருக்குது, நீங்கள் அதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, மேலே ஒரு நல்ல ஹால் இருக்குது.
பிள்ளைகளுக்கு இந்த வாரம் சண்டே கிளாஸ் அங்கே மேலே நடத்துவாங்க. அடுத்த வாரத்தில் பக்கத்தில் உள்ள ரூம் அது உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி சின்ன பிள்ளைகளுக்காக அது கொடுக்கப்படும். அதில் டென்சி சொல்லியிருக்கிறா, அதில் ஒரு டிவி வச்சு டிஜிட்டலாக நம்ம வந்து சண்டே கிளாஸ்லாம் நடத்தணும். சண்டே கிளாஸை நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறபடினால அதில் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் வந்து அதில் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளணும். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட பிள்ளைகள்லாம் யார்? சரி, பரிசு வாங்காதவங்க மாத்திரம் கை தூக்குங்க. பரிசு நான் வாங்கலை, நான் ப்ரோக்ராமில் பங்குக்கு பெற்றேன், பரிசு வாங்கலை. ஓகே, சரி, அடுத்த வாரம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாம். இந்த வாரமே கொடுக்கணும்னு பார்த்தோம், எங்களுக்கு முடியலை, டைமிங் இல்லை, இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியலை. அதனால் அடுத்த வாரம் டென்சி எல்லாருடைய பேரை ப்ரோக்ராமில் பங்கு கொண்டு ப்ரைஸ் வாங்காமல் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுத்துடணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லா பிள்ளைகளும் கரெக்டாக சண்டே கிளாஸுக்கு வந்துடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய எல்லா ஆராதனைகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. குறிப்பாக 21 நாள் ஜெபம் வைக்கலான்ட்டு ஒரு தீர்மானம் பண்ணினோம். ஆனால் அது தற்சமயம் அதை தள்ளி வைக்கிறோம். ஏன்னா February 14 நம்மளுக்கு ஆஸ் வெட்னஸ் டேட் ஸ்டார்ட் ஆகுது. அதில் நம்ம எப்படினாலும் அந்த 41 நாள் ப்ரேயர் வைப்போம். அப்புறம் நம்ம February 1 வரைக்கும் 21 வரோம். அப்புறம் உடனே அது ஆரம்பித்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி சில தனி ஜெபம் அதெல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு அந்த காலை ப்ரேயருக்கு நம்ம ஆயத்தமாகலாம். நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லணும். காலை ப்ரேயர் வந்து 5:45க்கு வச்சு ஒரு 6:45க்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வேலை உங்கள் காரியத்துக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லை 5:30 மணிக்கு வைக்கனாலும் சரி, ஓகே, நம்ம கதவுகள் அடைச்சி நம்ம அழகாக ஆராதனை நடத்தலாம். உங்களுடைய ஆலோசனையை எங்கள் வீட்டம்மாட்ட சொல்லுங்கள். நம்ம 1 hour ப்ரேயர் வந்து அந்த 41 நாள் ப்ரேயரில் காலையிலையும் நம்ம ப்ரேயர் நடத்துவோம், மாலையிலையும் ப்ரேயர் உண்டு. அதனால் நீங்கள் இப்போதே ஆயத்தமாகுங்க. February மாதம், இப்போ இல்லை, எப்போ? February மாதத்தில் தான். அதனால் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆராதனைகளை எல்லாம் கர்த்தர் நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. புதன்கிழமை உபவாச ஜெபம் உண்டு. எல்லாரும் புதன்கிழமை உபவாச ஜெபத்துக்கு சரியாக ஒரு 11 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 1 மணிலேருந்து 1:30க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். 10:30 to 1:30 ஆக்சுவல் டைமு. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் தாமதமாக வர்றதுனால அது முன்ன பின்ன ஆகுது. அதனால் சீக்கிரத்தில் வாங்க. நம்ம சீக்கிரத்தில் உபவாச ஜெபம் 3 மணி நேரம் முடிக்கணும். 3 மணி நேரம் பண்ணணும். புரியுதா? ஆராதனை 1.5 மணி நேரம் பண்ணலாம், 2 மணி நேரம் நடத்தலாம். உபவாச ஜெபம் அப்படிங்கிறது 3 மணி நேரம். உபவாச ஜெபத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் 3 ஜெப குறிப்பு கொடுக்கணும். அதுதான் ஜெபம். நம்ம ஒரு ஜெப குறிப்பு தான் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். அதனால் உபவாச ஜெபம்ங்கிறது நமக்காக, சபைகளுக்காக, தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் உபவாச ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை திறவுகோல் ஜெபம் வழக்கம் போல் இந்த இடத்துல நடைபெறும். திறவுகோல் ஜெபம் வழக்கம் போல் இந்த இடத்துல காலை அது 6 மணிலேருந்து அது 7 மணி வரைக்கும் திறவுகோல் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலையிலும் ஆராதனை உண்டு. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சரியாக 6:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஆராதனை. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மாலை ஆராதனையில் நீங்கள் அருகில் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் மாலை ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை வந்து உங்களுக்கு பக்கத்தில் அந்த காணிக்கை பக்கெட் வரும். அது நீங்கள் அதில் காணிக்கை செலுத்துங்க. தசம பாகங்கள் கொடுக்குறவங்க நீங்கள் முன்னாடி வந்து ஜெபித்து கொள்ளலாம். இன்றைக்கி அந்த காணிக்கை பெட்டி கவரெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல. இன்றைக்கி நீங்கள் அதை கொண்டு வந்திருக்கவங்க முன்னாடி கொண்டு வந்து என்னிடத்துல நான் அந்த பக்கம் கீழே இறங்கி வந்துடுறேன். நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று திருவிருந்து ஆராதனை உண்டு. இந்த ஆராதனை முடிந்த உடனே திருவிருந்து ஆராதனை உண்டு. திருவிருந்து ஆராதனைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? திருவிருந்து ஆராதனையில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் எடுக்காதவங்களும் நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு எப்பொழுதும் நாங்கள் அந்த ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால் எப்போவுமே ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறவங்க, ஞானஸ்தானத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசினார்னா நீங்கள் அதை எடுப்பதற்கு ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, தாமதிக்காதபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கை பகுதி, அதற்கு பிறகு நம்ம வார்த்தைகளை கேட்க போகிறோம். பாடல் யார் பாடுறா? பாடல் பாட விரும்புகிறவங்க முன்னாடி பாடலாம். பாடல் பாட விரும்புகிறவங்க இருக்கிறீங்களா? அமல்ராஜ், நீங்கள் பாடுறீங்களா? ஓகே, சரி. அமல்ராஜ் பிரதர் இன்னைக்கு பாடுறாங்க. டென்சி காணிக்கை எடுப்பதற்கு தம்பி ஹெல்ப் பண்ணுமா?
ஓகே, காணிக்கைகளை உங்கள் பகுதியில் வரோம். எல்லோரும் எழுந்து நில்லுங்க. நீங்கள் காணிக்கைகளை போட்டுட்டு நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆமாம், லாஸ்ட்லேருந்து எடுங்க. ஓகே, சரி, ஓகே. பாடுங்க பிரதர், பாடுங்க. ஓகே. என் தேவனே உந்தன் அதிசய வழிகளை என்றோ எண்ணியே நேதமும் உம்மை போற்ற. என் தேவனே உந்தன் அதிசய வழிகளை என்றோ எண்ணியே நேதமும் உம்மை போற்ற. கண்கள் கண்டதில்லையே, கேட்டறிந்ததில்லையே, கண்டிடா ஏழைக்கும் தயை செய்தியே. கண்கள் கண்டதில்லையே, கேட்டறிந்ததில்லையே, கண்டிடா ஏழைக்கும் தயை செய்தியே. என்ன நேசரின் அன்பிதே, என்னை தேடி வந்த அன்பிதே. என்ன நேசரின் அன்பிதே, என்னை தேடி வந்த அன்பிதே. என்னை பெயர் சொல்லி அழைத்த மாதயவை எண்ணி சோத்திரங்கள் நான் ஏறெடுப்பே. என்னை பெயர் சொல்லி அழைத்த மாதயவை எண்ணி சோத்திரங்கள் நான் ஏறெடுப்பே. ஆலயத்தே சம்பூரண நன்மையால் நிறைத்தே, பேரின்ப நதியால் தாகம் தீர்த்தே. ஆலயத்தே சம்பூரண நன்மையால் நிறைத்தே, பேரின்ப நதியால் தாகம் தீர்த்தே. கர்த்தரின் சமூகத்தில் நித்தமும் மகிழ்ந்து நான் நீடுடியாய் வாழ்வேன் என்றென்றுமே. கர்த்தரின் சமூகத்தில் நித்தமும் மகிழ்ந்து நான் நீடுடியாய் வாழ்வேன் என்றென்றுமே. என்ன நேசரின் அன்பிதே, என்னை தேடி வந்த அன்பிதே. என்ன நேசரின் அன்பிதே, என்னை தேடி வந்த அன்பிதே. என்னை பெயர் சொல்லி அழைத்த மாதயவை எண்ணி சோத்திரங்கள் நான் ஏறெடுப்பே. என்னை பெயர் சொல்லி அழைத்த மாதயவை எண்ணி சோத்திரங்கள் நான் ஏறெடுப்பேன். நல்ல கரங்களை தட்டுவோம், நல்ல கரங்களை தட்டுவோம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் வார்த்தைகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் கவனமாக போங்க, கவனமாக போங்க. பெஞ்சு மேலே பாய் இருக்குது, போய் அங்கே போய் வச்சுக்கிடுங்க, சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? மீண்டும் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு முறை சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் இருக்கவங்க கூட சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சார், நாம் சரியான நேரத்தில் நாம் வார்த்தைகளை நம்ம தியானித்து நம்ம முடித்து நம்ம பார்த்திங்கன்னா திருவிருந்து ஆராதனைக்காக நாம் ஆயத்தமாக போகிறோம். வாசிப்போம். இந்த மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 54 அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை ஒருத்தர் வாசி. பயப்பட இல்லை, 54:4. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய். 14 என்ன சரியா? 54:14. நான் தப்பாக சொல்லியிருக்கிறேன். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா?
நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு வருடத்துலையும் நம்ம வாக்குத்தத்தங்கள் ஜெபிச்சு எடுக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏற்ற நேரத்தில் நிறைவேறும். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தங்கள் நம்முடைய ஆலயத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டதெல்லாம் நிறைவேறிக்கு? கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா தூக்குங்க. நிறைவேறினவங்க. சரி, நிறைவேறாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் உங்களுக்கு நிறைவேறும். உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறலையா? அது நிறைவேறும். வியாழக்கிழமை நைட்டு நான் இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜெபிச்சுட்டு வீட்டில் போய் மேலே உட்காந்து செல்ஃபோனில் அந்த நியூஸ் வாசித்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 7 மணி போல். அப்போ எனக்கு திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. கூகுள் குரோமில் ஒரு நியூஸ் வந்துச்சு. கரெக்டாக ஒரு 7 மணிக்கு அந்த நியூஸ் வாசிக்கிறேன். கோவை மக்களே, இந்த வருடத்தின் முதல் மழையை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரவேற்க தயாராகுங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? நியூஸில் படிக்கிறேன். அதனால் கோவை 7 மணிக்கு நைட்டு 7 மணிக்கு நான் வாசிக்கேன். கோவை மக்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வருடத்தின் முதல் மழையை நீங்கள் வரவேற்க தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா உட்கார வைங்க. ஓகே, அப்படி உட்கார வைங்க. சரி, எதில் விட்டேன்? ஆமாம் அப்படின்னு அந்த நியூஸை படித்தேன். சரி, அப்புறம் அப்படியே படிச்சுட்டு சரி சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ, மழை பெய்ய போது போல் இருக்குது கோயம்புத்தூரில் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரியாக 11 மணிக்கு மழை வந்துட்டு. எத்தனை பேருக்கு மழை வந்தது தெரியும்? மழை வந்தது தெரியும் இல்லையா? வியாழக்கிழமை சரியாக வருது. 7 மணிக்கு நியூஸ் படிக்கிறேன், 11 மணிக்கு மழை பெய்யுது. எந்திரிச்சு பார்த்தா மழை பெய்யுது. அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே நின்று வெளியில் வந்து அந்த மழையை பார்த்தேன். சரி, அவன் வரவேற்க சொன்னானே, சரி நம்ம வரவேற்போம் அப்படின்னு சொல்லி வெளியில் நின்று அந்த மழையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார். ஒரு கூகுள் குரோமில் வந்த நியூஸு அது நடக்குது. அப்போ நான் சொன்ன வார்த்தை உனக்கு நடக்கும் அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்போ சொல்லுங்கள், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு நடக்கும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அது நடந்துடும். ஒருவேளை தாமதமாக இருக்கலாம், நடக்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். அதனால் இந்த வருடம் ஒரு பெரிய ஒரு ஸ்திரப்படக்கூடிய ஒரு வருஷமாக நீங்கள் இருக்கோம். அதனால் நீங்கள் ஸ்திரப்படுவீங்க. சில ஸ்திரப்படுதல் அப்படிங்கிறது அது ஸ்டாண்ட் ஆகிறது, ஸ்டெடி ஆகிறது, ஒரு இடத்துல நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிறது, ஒரு இடத்துல நம்ம நிலை நிறுத்தப்படக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்குது. ஒருவேளை நம்ம கடந்த நாட்களில் பல விதத்தில் அங்கும் இங்கும் அலைவுபட்டவர்கள் போல் இருக்கலாம். சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக வரும்பொழுது சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். சில நேரங்களில் நாங்கள்லாம் சில நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். சில நேரங்களில் சோர்ந்து போகக்கூடிய காரியங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் பாருங்கள், அந்த சோர்வுக்கு கர்த்தர் உடனடியாக பதில் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் எப்பமெல்லாம் ஒரு சோர்வுகள் வருதோ, சோர்வு வரும்பொழுது தான் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிடும். சோர்வு வரும்பொழுது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம போயிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான இருக்கவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அவன் நடக்கும்போது, உட்கார்ந்துருக்கும்போது, எந்திரிக்கும்போது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிடும். அப்போ அதனுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது. சில நேரங்களில் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய சரீரம் கூட ஸ்திரத்தன்மை இல்லாமல் என்ன பண்ணலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம். கடந்த நாட்களில், கடந்த வருடங்களில் ஏதோ ஒரு சரீர பலவீனத்தின் நிமித்தம் உங்கள் ஸ்திரத்தன்மை குறைஞ்சு போயிருக்கலாம். ஒருவேளை கை காலில் நடுக்கம், என் உடம்புல வலி, உடம்புல புண்ணு, வேதனைகள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் சரீரத்தில் சில பாதிப்புகள் வரும்பொழுது நம்ம ஸ்திரத்தன்மை குறைஞ்சு போயிடுது. அதனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். நீங்கள் எல்லா விதத்திலும் உங்கள் சரீர ஆரோக்கியத்தில், உங்கள் பலத்தில், உங்கள் குடும்பத்தில், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்திரப்பட போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அதனால் 5 அவங்கள உட்கார சொல்லுங்க பின்னாடி. சரி உட்காருங்க. 5 வார்த்தை இதில் ரொம்ப முக்கியம். இதில் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் அப்படிங்கிறது நீதி. முதலாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி ரொம்ப முக்கியம். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி செய்யணும், ஒரு நியாயம் வரணும் அப்படின்னா நீங்கள் கர்த்தரை தேடுகிறது இந்த வருடத்தில் எல்லா வருடத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கணும். இந்த வருடத்தில் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் அதிகமாக கர்த்தரை தேட வேண்டும், அதிகமாக கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும்,
அதிகமாக கர்த்தரிடத்துல நீங்கள் கிட்டி சேரும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஸ்திரம். அதை தான் நம்ம இந்த வருடம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, கொடுமை. அதுதான் இன்னைக்கு பாருங்க, தேசத்தில் அநேக கொடுமையான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே தான் இருக்குது. எல்லா வருடமும் அநேகம் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த வருடத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லாருமே ரொம்ப ஞானமாக இருக்கிறாங்க. ஏன்னா யுத்தங்களின் செய்திகள், கொடுமையான காரியங்கள் எல்லாம் அந்த தேசத்தில் அந்த கடைசி நாட்களில் அது நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ கொடுமை, அநேக கொடுமை. பாருங்கள், 1ஆம் தேதியே ஜப்பானில் ஒரு அந்த பேரழிவு, விமானங்கள் மோதல், அப்படி பலவிதமான கொடுமையான சம்பவங்கள் அது நாட்டில், தேசத்தில், உலகத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகள் கொடுமைக்கு என்ன பண்ணுவாங்க? தூரமாக வாங்க. கொடுமையான பகுதிகள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவங்க கொடுமையாக வேலை வாங்கப்பட்டாங்க. கொடுமை. அப்போ சில நேரங்களில் கொடுமையாக, சில நேரங்களில் நம்ம நடத்தப்படலாம். அந்த கொடுமையான காரியங்களுக்கு கர்த்தர் தூரமாகுவார். கொடுமைக்கு நம்மளை தூரப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, 4வது பயம் இல்லாது இருப்பாய். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம் வருது அப்படின்னா, நம்ம பயந்ததற்கு பிறகு எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம தைரியமாக அது நம்ம நடத்த முடியாது. அப்போ இந்த வருடத்தில், கடந்த நாட்களில் எதை குறித்தெல்லாம் நீங்கள் பயந்தீங்களோ அந்த பயமில்லாத இருக்கபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை தருவார். அடுத்தபடியாக, திகிலுக்கு தூரமாவாய். திகில் அப்படின்னா என்ன? திகில் என்ன? திகிலாக பார்க்காதீங்க. அதனால திகில் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயம் வேற. திகில் அப்படின்னா சடிதியாக வரக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது, நான் வீட்டுக்குள்ளே அப்படியே அமைதியாக உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, சரி ஆண்டவருடைய வார்த்தை ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் டென்சியோ எங்கள் வீட்டம்மா டக்குன்னு சத்தமாக சொன்னால் டக்குன்னு திருப்பி போயிடும். என்ன இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிற? பயந்துட்டேன் ஒரு விஷயம். அப்படி திகில். அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில் அந்த திகில் சினிமாக்களில் திடீர்னு அப்படி ஒரு, அதாவது சொன்ன மாதிரி திடீர்னு வரக்கூடிய ஒரு அதிர்ச்சி செய்தி, ஒரு பயம், அந்த மாதிரி திகில். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய திகில் கூட அவனை பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. திடீர்னு அதிர்ச்சி செய்திகள், அதிர்ச்சியான காரியம், அதெல்லாம் நம்ம திடீர்னு கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு வேணும். அப்போ கர்த்தர் அந்த திகில் இல்லாது இருக்கபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, 6வது பார்த்தீங்கன்னா, இவையெல்லாம் உங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அதனால கொடுமை அநேக, இந்த நாளில் காலையில் கர்த்தர் சொன்னார், அநேக உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் கொடுமையாய் நடத்தப்பட்ட காரியங்கள், அவங்களுக்கு நடந்த கொடுமைகள், அந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு நீதியை நான் செய்ய போகிறேன். அந்த கொடுமையினால் அவங்க ஸ்திரத்தன்மை இல்லாதபடி இருக்கிறாங்க. எத்தனை நாள் நான் கர்த்தரை ஆராதிச்சிட்டேன், எத்தனை நாள் நான் கர்த்தரை நான் உண்மையாக நம்பி நான் துதிச்சிட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், எத்தனையோ நான் கொடுத்துட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் ஆனால் பாருங்கள், நான் கர்த்தரை நம்பிக்கொண்டே தான் இருக்கேன். கர்த்தரை நம்பாதவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க கூட நல்லா இருக்காங்கன்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. அப்படி யாராவது சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் சோர்ந்து போவோம் சில நேரங்களில். அதெல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அது நடக்க தான் செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இந்த நாளில் சிரம் அப்படிங்கிற வார்த்தையில் சில காரியங்களை குறித்து நாம் சுருக்கமாக நம்ம தியானிச்சுட்டு வருகிற நாட்களில் நம்ம அநேகம் இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தினுடைய 10 ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா. கொஞ்ச காலம். எப்படிப்பட்ட காலம்? பக்கத்தில் சொல்லுங்க. கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். அல்லேலூயா. 2023 பாடெல்லாம் உங்களுக்கு கொஞ்ச காலமாக மாறட்டும். நான் அதுதான் நான் சொல்கிறேன். கொஞ்ச காலம். 2023 எவ்வளவோ நீங்கள் கஷ்டத்தில் நீங்கள் சகிச்சிங்க, பாடுகளை சகிச்சிங்க, பிரச்சனைகளை சகிச்சிங்க, போராட்டங்களை சகிச்சிங்க. கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை என்ன பண்ணுவார்? முதலாவது சீர்படுத்துவார். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் சீர்படுத்தப்பட வேண்டும்.
அதுதான் சில நேரத்தில் நம்ம சீர்படுத்தப்படணும். எதில்? நம்மளுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து நம்ம சீர்படுத்தப்படணும். நம்ம பழைய வருடத்தில் சில சீர்படுத்தப்படாமல் நம்ம இருந்திருக்கலாம். சீர்படுத்தப்பட வேண்டும். இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் உயரமாயிட்டே அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது எக்கோ அதனால் கம்மியாக இருக்குது. அல்லேலூயா. நாங்கள் திடீர்னு இந்த பலகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சரி இதை வேஸ்ட் பண்ணாமல் அதை கரெக்டாக சீர்படுத்தணும். ஒரு பலகை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அன்றைக்கி அருமையான கார்பெண்டர் பிரதர் எல்லாம் வந்து நின்னாங்க. பல இடத்துல தேடணும், பக்கத்துலேயே ஒரு நல்ல ஆள் கிடைச்சாரு. சரி ஆலயத்துக்கு நான் வந்து நல்லா செஞ்சு கொடுத்துருந்தேன், நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னாரு. ஆனால் நமக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கார்பெண்டருக்கு எவ்வளோ சம்பளம் நமக்கு தெரியும், அப்போ கொடுப்போன்னு சொல்லிட்டு அப்போ சீர்படுத்தினார். இந்த இடத்த, அந்த பலகைகளை சீர்படுத்துகிறார். அப்போ ஒரு நல்ல அமைப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? சீர்படுத்தணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அமைப்பு, ஒரு நல்ல தோற்றம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு காலையில் எந்திக்கிறோம், எந்திரிச்ச உடனே முடிஞ்ச அளவு இயன்ற அளவு நம்ம முகத்தை கழுவுறோம், குளிக்கிறோம், நம்ம சீர்படுத்துகிறோம். ஏன்? எதுக்காக நம்ம பண்ணுறோம்? எதுக்காக நம்ம செய்கிறோம்? ஒரு சுத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தரை போய் நம்ம பார்க்கும்போது நம்மளை அவங்கள மதிக்கணும். நம்ம காலையிலே எந்திரிச்சு முகத்தை கழுவாமல், ஒரு வாய் கொப்பளிக்காமல், பல் விளக்காமல், நம்ம தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் கூட உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணாமல் நம்ம போய் மனிதர்களை பார்க்கக்கூடாது. அதனால் நீங்கள் சீர்படுத்தணும். காலையில் தேவ பிள்ளைகள்லாம் நீங்கள் எழுந்து உங்களை தயார்படுத்தி ஒரு 10 நிமிடம் நீங்கள் தேவ சமூகத்தில், இல்லைன்னா 1 மணி நேரம் உங்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி நீங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் முதலாவது உங்களை நீங்கள் சீர்படுத்துங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறீங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்கு எவ்வளோ டயர்டு இருந்தாலும் சரி, முழங்கால் போட முடிஞ்சால் நீங்கள் முழங்கால் போடுங்க. நாங்கள் நேற்றுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜோம் பண்ணேன், கொஞ்சம் டயர்டாயிட்டு. அப்புறம் பெண்கள் நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க. அப்புறம் எங்கள் வீட்டம்மா மறுபடியும் ஒரு 9:30 மணிக்கு வந்து எல்லாம் மறுபடியும் சரி பண்ணி டேபிள்லாம் போட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு எனக்கு உட்காந்து இங்கே ஜோம் பண்ண முடியல. அப்புறம் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த படுக்கையில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தால் அப்படியே பலன் கொடுத்தார். அப்போ அந்த நாட்களில் கர்த்தர் இந்த காரியத்துக்கெல்லாம் நீ நன்றி சொல்லு. நான் ஆராதனைக்காக, பாடல் பகுதி எல்லாத்துக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாளைய தினத்தின் முதல் ஆராதனை, புதிய ஸ்தலத்தில் முதல் ஆராதனை, முதல் திருவிருந்து அப்படி சொல்லி அதுக்காக ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நன்றி சொல்ல வைக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி சொல்லி கொண்டே இருந்தேன். அப்போ நீங்கள் அந்த இரவு நேரங்களில் நீங்கள் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்து யாரையாவது ஒருத்தரை நீங்கள் கோபமாக பேசியிருக்கலாம். நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா மைக் பிடிக்கிற நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவம்லாம் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கள் வீட்டம்மாவுக்கு நல்லா தெரியும், சாம்சனுக்கு அதை விட ரொம்ப நல்லா தெரியும், சரியா? டென்சிக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ சில நேரங்களில் பிள்ளைகளை கூட நான் ரொம்ப கடினமாக நடத்திடுவேன், கஷ்டப்படுத்திடுவேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டை பண்ணால் கையை பிடிச்சி வளைச்சிட்டேன். வீட்டில் பெரிய ஒரு இது நடந்துச்சு. ஆனால் நைட்டு ஃபீல் பண்ணேன், ஆண்டவரே மன்னிங்கப்பா. அப்போ சில நேரம் மாம்சீகம், சில மனுஷ பலவீனங்கள் நம்மளை தலை தூக்கும் பொழுது ஒரு தேவ பிரசன்னத்தை நம்ம தடை பண்ணோம். நம்ம ஏதோ ஒரு காரியம், நம்ம திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறோம், ஏதோ ஒரு வெளியில் போகும் பொழுது யாரையாவது ஒருத்தர் நம்ம மன நோகடிக்க பண்ணலாம், ஏதோ ஒருத்தர் பேசிடலாம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் வாகனத்தில் அப்படியே ராங்காக போய்கிட்டு இருந்தார். எனக்கு அப்படியே கோவம் வந்துச்சு, என்ன வண்டி ஓட்டுறான் அப்படின்ட்டு. சரியாக ஒரு பேக்கரியில் டீ சாப்பிட போனேன், அவரும் போனார். இன்றைக்கி நான் இன்றைக்கி ஒரு வேலை, என்ன வண்டி ஓட்டுறீங்க ரோட்டில், பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் அவங்களாம் ஓட்டண்டாமான்னு சொல்லி அவன்கிட்ட சத்தம் போடனவுடனே அவர் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, பிரதர் பிரைஸ் அலாட் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே யாருன்னே தெரியல, பிரதர் எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னேன். பிரதர் நான் உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அப்படின்னாரு. ஆனால் ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டா? அப்போ ஃபேஸ்புக்கில் 1000 பேர் ஃப்ரெண்டு இருக்கான், நம்ம நல்ல வேலை இவரை திட்டலாம் தெரிஞ்சோன்னு. உண்மையிலே நான் உங்களுக்கு தெரியாது பிரதர், உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, உங்கள் யூடியூப்பை பார்க்க அதை எதுன்னு சொல்கிறாரு. நான் திட்டியிருந்தா எப்படி இருந்திருக்கோம்? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ ஆண்டவரே, வெளியில் போகும்போது கொஞ்சம் வாயை பாதுகாத்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க. அப்போ சில நேரங்களில் வாகனத்தில் போகும்பொழுது அப்படி தான், சில நேரங்களில் ஏதாவது டென்ஷன், ஒரு இடைஞ்சல் வருது அப்படின்னா நம்ம பாதுகாத்து கொள்ளணும். சில நேரங்களில் நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் நமக்கு அவங்க தெரியாமல் இருக்கலாம்.
அப்போ திடீர்னு நின்று பேசிட்டு அவர் நிறைய கதையை பேசிட்டு போனார். ஆனால் எனக்குன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு, ஐயோ இவரை நம்ம திட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சில ஒவ்வொரு நாளிலும் நம்ம தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் உட்கார்ந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் அன்னைக்கு நடந்த காரியத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு விபத்து, ஒரு பாதுகாத்திருப்பார், ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாதுகாத்தாருன்னா நீங்கள் நன்றி சொல்லி ஒரு தேவ பிரசன்னத்தோடு நீங்கள் தூங்க போகணும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஆவி, ஆத்மா எல்லாம் சீர்படுத்தப்படும். அதனால் இந்த வருடத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நீங்கள் எழுந்து முதல்ல நீங்கள் ஆயத்தப்படுங்க. தேவ சமூகத்தில் ஆயத்தப்பட்டு ஒருவேளை நீங்கள் 6 மணிக்கு எந்திக்கிறீங்களா, ஒரு 5:30க்கு எந்திங்க. 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க. இல்லை நான் ரெகுலராக காலையில் ஜெபித்து கொண்டு இருக்கேன்னா கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் தேவ சமூகத்தில் இருங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்க 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 உங்களை கர்த்தர் சீர்படுத்துவார். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிங்க. இல்லை, சீர்படுத்தி, ஆமாம், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி. ஆமாம், உங்களை சீர்படுத்திட்டானாலே போதும், நீங்கள் ஸ்திரத்தன்மையாக மாறிடுவீங்க. ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஸ்திரத்தன்மை தேவை. அப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனேன். கவனமாய் செல்லவும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. கவனமாய் செல்லவும், இந்த படிக்கட்டுகள் எல்லாம் வழுக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதனால் இந்த இடத்துல கூட இது வழுக்குது கொஞ்சம். இந்த இடத்துல நடக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நடங்க. அப்போ ஒருத்தனுக்கு நல்ல பலன் இருக்கு, நல்லா நடக்கக்கூடிய சக்தி இருக்கு, நல்லா ஓடுவான், நல்ல திறமை இருக்கு. ஒரு இடத்துல போறாங்க, சேரும் சகதியும் வழுக்கையான ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அவன் எந்த இடத்துல என்ன பண்ணணும்? அப்போ அந்த இடத்துல அவனுக்கு வேகம் தேவையில்லை. என்ன தேவை? விவேகம் தேவை. அதுதான் ஒரு ஸ்திரத்தன்மை. ஒரு வழுக்கான இடத்துல போகும்பொழுது அவன் ஸ்திரமா நடக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளுக்கு வழுக்குகிற பகுதி எல்லா பக்கமும் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில். அப்போ உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்க. ஸ்திரப்படுத்திட்டாருனாலே போதும், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராம். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய பலன் வேணும், அவனுக்கு ஆன்மீக பலன் வேணும், ஆத்துமா பலன் வேணும், சரீரத்தில் ரொம்ப பலன் தேவை. ரொம்ப பலன் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் கர்த்தர் உங்களை சீர்படுத்தும் பொழுது, ஸ்திரப்படுத்தும் பொழுது தன்னால் உங்களுக்கு ஒரு பலன் வரும். தன்னால் எதுக்கெல்லாம் ஒரு பலன் வரும்? ஆவியில் ஒரு பலன். ஒரு ஆவியில் உங்களுக்கு ஒரு பலன் வந்துட்டாலே ஆத்துமாவில் பலன் வந்துடும், சரீரத்தில் ஒரு பலன் வந்துடும். டயர்டாக இருக்குது நம்ம படுத்துட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம டயர்டாயிருவோம். இல்லை கொஞ்சம் செய்யலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற சின்ன கர்த்தருக்காக எடுக்கக்கூடிய சின்ன பலத்தோடு, கொஞ்சம் பலத்தோடு நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு பெரிய பலனை கொண்டு வரும். இந்த 2024 முழுவதும் நீங்கள் நல்ல பலனோடு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம், பலன். நீங்கள் கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் கொஞ்சமாக தான் எனக்கு தூங்க முடிஞ்சது நைட்டு அப்படின்னாலும் காலையில் எந்திக்கும் பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்திக்கணும். சில நேரங்களில் தூங்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம், தூக்கங்கள் தடைபடலாம். கொஞ்ச நேரம் தான் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா கூட அந்த கொஞ்ச நேர தூக்கமுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக அது நல்ல பலன் உங்களுக்கு வரணும். அப்போ இந்த 2024 நல்ல பலப்படுத்துவார், உங்களை சரீரத்தில் பலப்படுத்துவார், கை கால்களை பலப்படுத்துவார், நல்ல வேலை செய்வதற்கு உங்களை பலப்படுத்துவார், ஓடுவதற்கு பலப்படுத்துவார், உழைப்பதற்கு பலப்படுத்துவார். அதனால தான் ஏசாயா 41:10 நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு கர்த்தரே உங்களை பலப்படுத்துவார். ஐயோ எனக்கு பல வருஷம் ஆக என் சரீரம் டயர்டாகுதுங்க, என்னுடைய கை கால்கள் பலவீனமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு வேளை பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சதுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கழுகுக்கு போல அந்த வாழ வயதின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அடுத்த பகுதியை வாசிங்க பார்ப்போம். இல்லை, சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அதான் நீங்கள் நிலை நிற்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் நிலை நிற்கணும். எந்த பாடுகள் வந்தாலும் சரி, எந்த போராட்டங்கள் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் நிலையாக கர்த்தருக்கு நிற்பேன். நீங்கள் நிலை நிற்கணும். நீங்கள் நிலை நின்றீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்காக நிற்பார், கர்த்தர் உங்களுக்காக நிலை நிற்பார். அப்போ இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்ச காலம் 2023 ஃபுல்லாக உங்களுக்கு கொஞ்ச காலமாக மாறுவதாக, அந்த கொஞ்ச கால போராட்டத்தின் நாட்களாக மாறுவதாக. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக நம்ம வாசிப்போம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம், அதுதானா?
2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிங்க. இல்ல, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி. கர்த்தரோ உண்மையுள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். நல்லா கவனிங்க, அவர் உண்மையுள்ள தேவன். எத்தனை பேருக்கு அவருடைய உண்மை தெரியும்? எத்தனை பேர் அவருடைய உண்மையை புரிஞ்சு கொள்ளிருக்கீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் உண்மை இல்லாதவனா இருந்தா கூட நீங்க உண்மையுள்ளவரா இருக்கிறீங்க. அவர் சொன்னதை கரெக்டாக நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். உண்மையாக செய்வாருங்க. மனிதர்கள்ட்ட கூட நீங்கள் உண்மையை எதிர்பார்க்க முடியாது. சில நம்பினவர்கள்ட்ட நீங்கள் உண்மையை எதிர்பார்க்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க முடியாது. மனைவி கணவனிடத்தில் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க முடியாது. சில காரியங்களை ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக மறைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரலாம், மறைக்க வேண்டிய ஒரு காரியமெல்லாம் வரலாம். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் தேவன் எப்பவுமே அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். அதனால அவர் என்ன பண்ணுவாராமா? அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. கர்த்தரோ ஆமேன், ஆமேன். அப்போ தீமை நின்று விலக்கி பாதுகாக்கப்படணும். உங்க வாழ்க்கையில தீமை, ஒரு பிரயாணத்தில் போறீங்க, ஏதோ ஒரு தீமை அங்கே இருக்கு அப்படின்னா கர்த்தர் விலக்கி உங்களை பாதுகாக்கணும். ஒரு பிரயாணம் நீங்கள் போகிற வழியில் ஒரு தீமையை வச்சிருக்கிறார் அப்படின்னா சில நேரங்களில் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், தெரியலாம், தெரியாமலும் கூட போகலாம். ஆனால் அந்த தீமையிலேருந்து கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்கணும். அப்போ உண்மையுள்ள தேவனை நீங்கள் ராப்பகலாக ஆராதிங்க. இப்போ கடந்த நாட்களில் மழை வெள்ளம் வந்த பொழுது அந்த திருச்செந்தூர்லேருந்து வரக்கூடிய ட்ரெயின் ஒரு பாதி ஒரு ஸ்டேஷன், அந்த சிறுவைகுண்டம் ஸ்டேஷனில் நின்றுட்டு எத்தனையோ மக்கள் அந்த வண்டிக்குள்ளே மாட்டிக்கொண்டாங்க. கீழே இறங்க முடியலை, அவங்களுக்கு உணவு இல்லை, இரவு நேரத்தில் கரண்ட் இல்லை. தீமைகள் பாருங்க, அவங்க தேடி போகலை, தேடி வருது சில நேரங்களில். அப்போ இந்த நாளில் நான் 2024 சொல்கிறேன், எல்லா தீமைகளுக்கு நீங்கள் விலக்கி பாதுகாக்கப்படணும். எல்லா தீமைகளுக்கு. நேற்று தினம் காலையில் இங்கே உட்காந்து கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சில புத்தாண்டு தீர்க்க தரிசனங்கள் பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த புத்தாண்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தீமையான காரியம். வழக்கம் போல் புயல் வர்றதை சொன்னாங்க, வழக்கம் போல் ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசுனாங்க, வழக்கம் போல் சினிமா நட்சத்திரங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே புதுசு இல்லை, எல்லாமே பழசு தான். சிலர் புதுசுன்னு சொல்லி சொன்னதும் அது ஏற்கனவே சொன்னதாக தான் இருக்குது. அப்போது எல்லாம் தான் நடக்கும், தேசத்தில் எல்லாம் இருக்கும். நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கும், நம்ம நடந்து போகிற வழியிலலாம் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வெல்வெட்டு விரிப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில தீமைகள் இருக்கலாம். அப்போ நான் 2024 கர்த்தர் உங்களை தீமைகள்லேருந்து என்ன பண்ணுவார், விலக்கி பாதுகாத்து கொள்வார். ஒரு பிரயாணத்தில், ஒரு குடும்பத்தில் சில தீமையான காரியங்கள் வராதபடி கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வார். அடுத்தபடியாக நம்ம வாசிப்போம் ஏசாயா 62:7 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 62:7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இன்னொரு முறை கூட ஒருத்தர் வாசிங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கன்னா இந்த பகுதியோட நான் நிறைவு செய்கிறேன். டைம் ஆயிட்டுது, நம்ம தொடர்ந்து தியானிப்போம். வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இந்த வசனம் புரிஞ்சவங்க, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அவரை என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. ஆமா, நல்லா கேட்டுக்கிடுங்க. டென்சி வந்து ஏதாவது ஒன்று கேட்பா, நான் தரின்றுவேன் உடனே. ஆனால் நான் வாங்கி கொடுக்கக்கூடிய ஐடியாவே எனக்கு இருக்காது. நான் சொல்கிறேன், வாங்கி கொடுக்கக்கூடிய ஐடியாவே எனக்கு இருக்காது. சரி அப்படின்றேன். ஒரே என்னப்பா சரின்றீங்க அப்படின்னு சேம் கேட்பாங்க. மாட்டேன்னு சொன்னால் பெரிய சங்கடம், அதுக்கு சரின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடலாம் அப்படின்றுவேன். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஒரு நாளைக்கு 10 தடவை வந்து கேட்பான்,
அப்பா இது பண்ணினீங்களே அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த புதிய ஏற்பாட்டில் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, மனுஷனை மதியாதவன், ஆனால் அந்த விதவை போய் கேட்டுக்கிட்டே இருந்தாலாம். உடனே அவன் நினைச்சான, நான் கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன், ஆனால் அவன் என்னை தொந்தரவு பண்ணுகிறது நிமித்தம் நான் இவளுக்கு நீதி செய்யணும்னு நினைப்பா. இப்படி ஒரு நியாயாதிபதி இருந்தார். இங்கே ஆண்டவரும் பழைய ஏற்பாட்டில் அவர் புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை என்ன பண்ணக்கூடாது, அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ உங்களை ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். துதிக்கிறவரிடத்துல தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. நீங்க தேவ சமூகத்துல வந்து அமர்ந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக அமர்ந்து கொண்டு இருக்க மாட்டார். புரியுது உங்களுக்கு? நீங்க வந்து அமர்ந்துடணும் தேவ சமூகத்துல. நீங்க தேவ சமூகத்துல நீங்க அமர்ந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக அமர்ந்திருக்க மாட்டார். நன்மைகளை எல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அப்போ புகழ்ச்சியாக்குற வரைக்கும் நான் இந்த 2024 எதிர்பாராத புகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த 2024 நீங்க பாருங்க, சில புகழ்ச்சிகளை கர்த்தரே உங்களுக்கு கொடுக்க போகிறார். சில நேரங்கள்ல மனிதர்கள் வந்து புகழ்ந்து கொள்வாங்க. சில நேரம் உங்களை புகழ்ச்சியா பேசலாம். அதுல ஏதாவது அது உள்நோக்கங்கள், உள் அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை புகழ்ச்சியாக்குவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். எப்படி தெரியுமா? நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். அப்போ நீங்க இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. ஆண்டவரே, நீங்க எருசலேம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எருசலேமை குறிக்குது. தேவ ஜனங்கள் கூடி வரக்கூடிய சபையை குறிக்கிறது. எருசலேம் என்பது கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிறது. எருசலேம் அப்படிங்கிறதே நீங்க தான். அப்போ உங்களை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் நீங்க அவர்களை அமர்ந்திருக்க விடக்கூடாது. அப்போ அவ்வளோதான். நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்தா தான், நீங்க எப்பமெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்கிறீங்களோ, அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ, அப்பமெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக அவர் எழுந்து நின்று கர்த்தர் உங்களை அமர்ந்திருக்க விடாதீர்கள். இந்த வருஷத்துல நீங்க அமர்ந்திருக்க விடாதீருங்க. தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க. சில நேரம் பாட்டு படிச்சாத அவரை தொந்தரவு பண்ணிடுங்க. நாங்க காலையில சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு பிள்ளைகள் எழும்பல அப்படின்னா உடனே பெரிய பாட்டை போட்டு பக்கத்தில் சவுண்டாக வச்சுருவேன். டிஸ்டர்ப் ஆயிரும், நம்ம பாட்டு ஓடிடும். அப்போ நீங்கள் பாட்டை பாடி 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 கர்த்தரை ஆராதிங்க. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் ஒரு இடத்துல ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தோம். அப்போ எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப சத்தமாக நல்லா பாட்டு பாடி நல்லா மனதார பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த ஊழியர் நிறைய தீர்க்க தரிசனம்லாம் சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார், நான் பாட்டு பாடுற கதை, பாட்டு படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் எந்த பாட்டு பாடினாலும் அப்படியே போட்டுவிட்டு அதை சேர்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவர் சொன்னார், எல்லாம் சொல்லிட்டு சொன்னார், ஒரு விஷயம் கர்த்தர் ரொம்ப லைக் பண்ணதார் அப்படின்னாரு. என்ன அப்படின்னாரு? நீங்கள் நல்லா பாட்டு பாடுறீங்க பாருங்க அப்படின்னாரு. நான் நல்லா பாட்டு பாடுறேன்னா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஆமாம், நீங்கள் பாடுற பாடல் சத்தத்தை அவர் கேட்கார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரம், ஜெபம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதனால் உங்களை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் அமர்ந்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அமரணும். கர்த்தருடைய தேவ பிரசன்னால எருசலேம் அப்படிங்கிறது ஒரு தேவ சபையை குடிக்கிறது. நீங்கள் எப்பமெல்லாம் தேவனுடைய சபைக்கு நீங்கள் வர்றீங்களோ வர 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 நீங்கள் விருத்தி அடைச்சிருவீங்க. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் வர வர நீங்கள் விருத்தியை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அதனால் இந்த 2024 ஒரு விருத்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் நீதியினால் ஸ்திரப்பட போகிறீங்க. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய தயவை உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு விஷயம் கூட எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு தேவனை துதிப்போம். ஒரு 2 நிமிடம், ஒரு 5 நிமிடத்தில் நாம் நிறைவு ஜெபத்தை செய்து நாம் திருவிருந்துக்காக நாம் ஆயத்தமாக போகிறோம். அதனால எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஒரு திருவிருந்துக்கு கூட நீங்க திருவிருந்துக்கு ஆயத்தமாக கூடிய அந்த நேரத்தில் நாம் இந்த ஜெபித்த வேத வசனத்தின்படி நீங்க நீதியினால ஸ்திரப்பட வேண்டும். நீங்க நீதியினால ஸ்திரப்படப்பட வேண்டும். அதனால எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஒரு நாளாய் கர்த்தர் இந்த நாளை வைத்திருக்கிறார். நீங்க பலப்படக்கூடிய ஒரு நாளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி எல்லாம் உங்க சத்தங்களை
சத்தங்களை எல்லாம் உயர்த்த ஆரம்பிங்க. இந்த காலை நேரத்துல தேவ சமூகத்துல அப்படியே கர்த்தரை நோக்கி நீங்க உயர்த்த ஆரம்பிங்க. தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்க துதிக்க ஆரம்பிங்க. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையில என்ன ஜெப குறிப்போடு நீங்க தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்க ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த நேரம் உங்களுடைய சத்தம் எழும்பட்ட ஒரு நிமிடம் கூட எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிங்க. எல்லாம் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் உங்களை புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும் நீங்க அமர்ந்திருக்க விடாதீங்க. நீங்க எழுப்புகிற சத்தம் தேவ சமூகத்தை எட்டி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனங்களே, அவர் உங்களை புகழ்ச்சியாக்க போகிறார். எத்தனையோ அவமானத்துல நீ தலை குனிந்த நாள் போதும். அவமானத்துல நிந்தையில தலை குனிந்து நடந்த நாட்கள் போதும். நீ 2024 நீ அப்படி நடக்க கூடாது. 2024 உன் தலை அவமானத்துல குடியவே கூடாது. உன் தலை நிமிரணும். அவர் உன்னை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அமர்ந்திருக்க விடாதீங்க. ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. பாடுவோம். சோர்ந்து போகாதே, நீ போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. பாடுங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அப்படி நாம் இருக்கிற இடங்களிலே நாம் அடுத்ததாக திருவிருந்துக்கு நேராக நம்மை ஆளிலே ஆயத்தப்படுத்த போகிறோம். ஆளிலே அந்த சேர்கள் ஆளிலே எடுத்து இந்த பின்னால வச்சுட்டு திருவிருந்துக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின்